கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1318 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இன்றைக்கு அநேகர் பிழைப்பதற்கு வழியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாலிபர்கள், எனக்கு வேலை இல்லை, நான் வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்கள். திருமணமான அநேகர் கூட வேலையிலே சோம்பேறித்தனமாய் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். பிழைப்பதற்கு வழியில்லை என்று தங்களுக்கு தாங்களே ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு தவித்து கொண்டு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. ஆண்டவருடைய கட்டளைகளை ஆண்டவரே அழைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டும். என் மகனே, என் மகளே, என்னுடைய கட்டளையையும் என்னுடைய போதகத்தையும் உன் கண்மணியை போல நீ காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். பிழைப்பதற்கு பிரதானமான காரியம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய கட்டளைகளை கற்றுக்கொண்டு கடைப்பிடித்து கை கொண்டு வாழ்தல். அவர்கள்தான் பிழைக்க முடியும். மற்றவர்களும் பிழைக்கலாம், ஆனால் அதில் நிரந்தர சந்தோஷம் இருக்காது. தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு கற்றுக்கொண்டு நடந்து வாழ்கிறவர்கள் வாழ்க்கையிலே தான் வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய போதகத்தையும் யார் யார் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் பிழைப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆண்டவரே தருவார். ஆண்டவருடைய வார்த்தை தரும். நஷ்டப்பட்டு நிற்கிற மகனே, உன்னை தேடி இந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட, கர்த்தர் உனக்கு பிழைப்பதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே தருவார். நீ உயர்வாய், உயர்ந்து கொண்டே இருப்பாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.